வணக்க மக்களே, வீட்லயே கொத்து பரோட்டா செய்வது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மக்களே, வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அப்படி சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றுறங்க, அதில் கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நொறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடுறேங்க. போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு ஒரு கிண்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் லைட்டாக தேவையான உப்பு போட்டுக்கிறேங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி அப்படியே ஒரு கிண்டுறேங்க. பார்த்தா டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. அதில் ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேங்க. முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் நொறுக்கி வச்சுருக்கக்கூடிய புரோட்டாவையும் அதில் போட்டு ஒரு கிண்டிக்கிறேங்க. கிண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்ஸியான கொத்து புரோட்டா வீட்லேயே நம்ம தயார் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு கொத்து புரோட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொத்து பரோட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் செய்கிறத விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக கிரிப்ஸியாகவும் இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.